ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நம்ம குழந்தைங்கள இப்போ இருக்கிற எந்த விதமான டேஞ்சரஸ் வைரஸும் எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்க என்ன மாதிரி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கலாம், அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன மாதிரி எடுத்துக்கலாம், அண்ட் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம், இதை பற்றின சில இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத விட அதுக்கு முன்னாடியே வராமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் நம்மளுக்கு புது புது நோய்கள் உருவாகிட்டு இருக்கு. பட் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி, லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி மாறி போயிருக்கு. நம்ம சில்ட்ரனை இதில் ரொம்ப கேர் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த செகண்ட் வேவில் சில்ட்ரன் ஆர் மோர் எஃபெக்டட் அப்படிங்கிறது தான் நம்ம அங்கங்கே நிறைய கேள்விப்படுற விஷயமா இருக்குது. இப்போ கிட்ஸ் எங்கேயும் வெளியில் போக முடியல, பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைங்களோட கூட விளையாட முடியாது. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சிருக்காங்க. எங்கேயுமே அவங்க வெளியே போகிறதில்ல. ஏன் ஸ்கூல் போகாமல் வீட்லேயே இருக்கோம், ஏன் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் வித்தியாசமாக இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கூட அவங்களுக்கு புரியாமல் நம்ம சொல்கிற பேச்சை கேட்டுட்டு வீட்லேயே அமைதியாக இருக்கிற பிள்ளைங்க தான் இருக்காங்க இப்போது. ஸோ அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பேரண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வேவில் அவங்களுக்கு அவ்வளவான ஒரு சில்ட்ரனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். பட் இந்த செகண்ட் வேவில் சில்ட்ரனுமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நிறைய குழந்தைங்க அங்கங்கே நிறைய ஸ்டேட்ஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் சிம்டம்ஸும் நிறையவே இருக்குது இந்த வாட்டி அவங்களுக்கு. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் இதை வச்சுக்கிட்டு அவங்கள ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கேர் எடுக்கணும். இப்போ அவங்களுக்கு இந்த செகண்ட் வேவில் அவங்களுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா காய்ச்சல் இருக்குது, கோல்டு அண்ட் கஃப் இருக்குது, அதாவது இருமல் இருக்குது, உடம்பு வலி இருக்குது, அண்ட் முக்கியமாக வாமிட்டிங் அண்ட் டயரியா இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்டொமக்கை தான் அஃபெக்ட் பண்ணுது, டயரியா ஜாஸ்தி இருக்குது. இதெல்லாம் தான் இப்போ அவங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் இந்த வேவில். அட் த சேம் டைம் கோவிட் வேக்சின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது அடல்ட்டுக்காக டெவலப் பண்ணது, அது பெரியவங்களுக்காகன்னு தான் அது தயார் செய்யப்பட்டிருக்கு. ஸோ கிட்ஸ்க்குன்னு சொல்லி எந்த ஒரு வேக்சினும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. இட்ஸ் ஸ்டில் இன் டெவலப்மெண்ட் ஃபேஸ். ஸோ நம்ம அதுவும் கூட இல்லாமல் அவங்கள எந்த அளவுக்கு கேர் எடுக்கணுங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நல்ல மாஸ்க்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சும்மா ஏதோ ரோட் சைடில் கிடைக்கிற ஒரு தின்னாக ஒரே ஒரு கிளாத் இருக்கிற மாதிரி மாஸ்க்கெல்லாம் வாங்காதீங்க. ஆன்லைனில் நிறையவே அவங்களுக்கு கிடைக்குது. 100% காட்டன், டபுள் லேயர்டு காட்டன் மாஸ்க்ஸான பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் அவங்களுக்கு எப்போவுமே நல்லது. இந்த டைமில் நிறைய ஜங்க் ஃபுட்டெல்லாம் வாங்கி தராதிங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. லைக் பீஸா, பர்கர், சிப்ஸு, முறுக்கு அந்த மாதிரி எது வேணால் இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஹெல்தி ஃபுட் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் கூட சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்ன மாதிரி டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கலாம் இந்த டைமில். அதில் விட்டமின் சி நிறையா கிடைக்கும் அவங்களுக்கு. அப்புறம் க்ரீன் லீவ்ஸ், நிறைய கீரைகளை சமைச்சு கொடுங்க. வெஜிடபிள்ஸ் நிறையா கொடுங்க, கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி. அப்புறம் சுத்தமான தயிர் கொடுக்கலாம். இதெல்லாம் டயட்டில் டெய்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல தண்ணி சத்து ஜாஸ்தி இருக்கணும். ஸோ அதுவும் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். மில்க்கு, எக்கு, அப்புறம் மஞ்சள், மிளகு, ட்ரைடு ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஓட்ஸ் இதெல்லாம் கூட அடிக்கடி சேர்த்துக்கணும். பாலில் மஞ்சள் போட்டு அந்த மாதிரி பாலில் கொடுத்து பாருங்கள். ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அப்பப்போ சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி அதை நடுவில் கொடுத்துட்டே இருங்க, சாப்பிடுவாங்க. ஓட்ஸை நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி கஞ்சி மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க விரும்பி. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஓட்ஸை ஃபைன் பவுடராக அரைச்சி தோசை மாவில் கலந்துட்டு தோசையாக சுட்டு கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் அந்த ஓட்ஸை பாலில் ஊற வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில். மார்னிங் அந்த ஊற வச்ச ஓட்ஸில் அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அதை வெளியில் எடுத்து வச்சு சில்னஸ் போங்க விட்டுட்டு, அதுக்கப்புறமா அதில் ஆப்பிளும் டேட்ஸும் கட் பண்ணி போட்டு அதை அவங்களுக்கு கொடுக்கலாம். அதை விரும்பி சாப்பிடுவாங்க.
அப்புறம் அவங்களுக்கு நல்ல ரெஸ்ட்டு, நல்ல தூக்கம் தேவை அண்ட் மைல்டு எக்ஸசைஸ். அதாவது வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நல்லா ஓடி ஆடி இல்லை பெட்டில் ஏறி குதிக்கிறாங்களா குதிக்கட்டும், வேறு என்ன பண்ண முடியும் அவங்க, அதனால ஜம்ப் பண்ணட்டும், ஏதாச்சும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே ஓடி ஆடி விளையாடட்டும். அப்புறம் ரெஸ்ட் ஆன் பெல்லி பொசிஷன் சொல்லுவாங்கல்ல, அதாவது குப்புற படுக்கிறது. அந்த மாதிரி அவங்க கொஞ்ச நேரம் அந்த மாதிரி அப்போ படுத்துட்டு இருந்தாங்கன்னா அது அவங்களோட ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அது பேரண்ட்ஸ் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அவங்க எங்கேயும் வெளியே போகிறதில்ல, யார்கிட்டையும் எங்கேயும் போய் எதுவும் விளையாட முடியாது. பட் அவங்களுக்கு எப்படி இன்ஃபெக்ட் ஆகும்? பேரண்ட்ஸ் மூலியமாக தான் அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ பேரண்ட்ஸ் தான் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிள் அதுக்கு. நீங்கள் கொஞ்சம் வெளியில் போனால் சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுறது, வீட்டுக்குள்ளே வந்தால் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஹேபிட்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அவசியம் இல்லாமல் எதுக்கும் வெளியில் போகாதீங்க. ஸோ லாக்டவுன்னால எனிவேஸ் போக முடியாது. அப்படி எதுவும் வெளியில் போக வேண்டிய சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கும் மாஸ்க் போடுங்க. அது கண்டிப்பாக நமக்கு வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த பொல்யூஷன் அதனால் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் எதுவும் வராமல் தடுக்கும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்ம குழந்தைங்கள ஒரு சூப்பர் எனர்ஜெட்டிக்காக அண்ட் ஒரு பெட்டர் இம்யூனிட்டி கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இந்த மதர்ஸ் டேயில் இந்த மாதிரி ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேனிக் ஆகாமல், வெளியில் நடக்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் கேட்டு பேனிக் ஆகாமல் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் ஹாப்பி மதர்ஸ் டே டு யூ ஆல். Thanks for watching.